குட் மார்னிங் கைஸ் ஃப்ரம் சிதம்பரம். மணி 10 இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன், ஹோட்டல் சாரதாரா. பழைய சாரதாரா மாதிரி இல்லை. ஓகே, உள்ள ஒர்க் பண்ணுறாங்க, பெயிண்டிங் க்ளீனிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இப்போதைக்கு ஹோட்டல் வந்து ரொம்ப வேர்ஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு அண்ட் ஃபியூல் இருக்கும் போகிற வரைக்கும். ஸோ ஆல் செட், ஆல் கியர்ட் அப், லெட்ஸ் கோ சென்னை. In approximate 250 kilometers till home. Okay, there you go. Chidambaram to Chennai. இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில் ஓப்பன் ஆகிடுச்சு. காலையில் போய் சாமி பார்த்தேன். இன்றைக்கி தான் வந்து சிதம்பரம் ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது, ஹோட்டல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆகுது. ஒரு 4 ஹவர்ஸில் போயிடலாம், 4.5 ஹவர்ஸில் போயிடலாம் வீட்டுக்கு. நான் இந்த டிராஃபிக்லேருந்து கொஞ்சம் வெளியில் போன பிறகு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பைபாஸில் போயிட்டுருக்கேன். செம்ம ஹீட்டாக இருக்குப்பா, நல்ல வெயில் அடிக்குது. ஸ்ரீ ராகவேந்திரா ஸ்கூல் ஜங்ஷனில் ஒரு ரைட்டு உள்ளே போகும் ரோடு. அதில் போனீங்கன்னா பிச்சாவரம் போகலாம். பிச்சாவரத்தில் தான் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ இப்படி போகணும், ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பிச்சாவரம். கார் வருது பின்னாடியிலேருந்து. லெட் ஹிம் கோ. ஓகே, இங்கேருந்து ரைட் எடுத்திங்கன்னா பரங்கிப்பேட்டை வந்து பழைய போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட்டு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சின்ன வில்லேஜ். பீச் இருக்கும், அப்படியே நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் எல்லாம் பண்ணுவாங்க. பாபாஜி கோயில் இருக்குது. 2-3 நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது. லோக்கல் ஹோட்டல்ஸ் தான், ஆனால் சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி அங்கே ஃபிஷர்மென் செட்டில்மெண்ட் இருக்குது. இஃப் நீங்கள் இந்த சைடு வரீங்கன்னா, இந்த பிச்சாவரம் இதெல்லாம் வரீங்கன்னா பரங்கிப்பேட்டையும் இன்க்ளூட் பண்ணுங்கள். நல்ல பியூட்டிஃபுல்லான நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. என்னோடய காரைக்கால் வ்ளாகில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நான் ஒரு சில ஸ்பாட்ஸ் காமிச்சிருப்பேன். பட் ஆனால் என்ன, வின்டர் டைம் தான் பெஸ்ட்டு விசிட் பண்ணுறதுக்கு. சிதம்பரம், பிச்சாவரம், அப்புறம் பரங்கிப்பேட்டை 1 டேயில் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் காரைக்கால் அந்த சைடு போனீங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு 2 டேஸ் கம்ஃபர்டபுளாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 3 டேஸ் வந்தீங்கன்னா 3 டேஸ் should be enough sufficient to cover these places. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா இது இருக்குது, பூம்புகார், அப்புறம் திருக்கடையூர் டெம்பிள் இருக்குது, ஆனந்தமங்கலம் டெம்பிள் இருக்குது. அப்புறம் காரைக்கால் போனீங்கன்னா காரைக்கால் ஃபுல்லாகவே டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். பீச் இருக்குது, காரைக்கால் அம்மையார் டெம்பிள், அப்புறம் திருநள்ளார் சனீஸ்வரன் டெம்பிள், இது நாகூர் தர்கா இருக்குது, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி. சூப்பராக இருக்கும், வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடலூர் மெயின் ஜங்ஷன் வந்துட்டேன். இங்கேருந்து ரைட் எடுத்து போகணும். லெஃப்ட் எடுத்தோன்னா திருவந்திபுரம், பண்ருட்டி. புதுச்சேரிக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. So this is the Puducherry railway crossing, Puducherry railway gate. I think விழுப்புரத்தில் இருந்து ட்ரெயின் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கூட. This is Providence Mall, Puducherry Botanical Garden. ஈஸியாக ரோடுக்கு வந்தாச்சு. இப்போ நேராக ஸ்ட்ரைட் ரோடு தான். 115 kilometers to home. சூப்பராக இருக்குல்ல, தென்னை மரம்லாம் நிற்கிறது பார்க்க செமையாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது.
Puducherry Engineering College, PEC, Puducherry University, Shirdi Sai Baba Temple, right side on நினைக்கிறேன். Welcome to Pondicherry University. அங்கே தூரத்தில் ஆர்ச் தெரியுது. பாண்டிச்சேரி ஆர்ச் கிராஸ் பண்ணியாச்சு. Bye bye Pondicherry. Let's enter into Tamil Nadu, straight to Chennai. You have just passed Puducherry Institute of Medical Sciences, PIMS. பியூட்டிஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இந்த ரூட்டை என்ஜாய் பண்ணால் எப்படி இருக்கும்? பேடி ஃபீல்ட்ஸ், சூப்பரான ரோடு, பியூட்டிஃபுல்லான ஒரு ரைடு, செம்ம சூப்பரான ஒரு மெஷின். வேறு என்ன வேணும்? டோல் பிளாசா 1 கிலோமீட்டர். கொஞ்ச தூரம் போயிட்டு சின்னதாக ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் எடுக்கலாம்னு பார்க்குறேன். ஸ்லோ டவுன், ஸ்லோ டவுன். அலம்பாறை ஃபோர்ட் ஒரு நாள் விசிட் பண்ணோம். ட்ரை டு மேக் எ vlog. ஓப்பன் ஆகட்டும் எல்லாம். 1 வீக் கழிச்சு அடுத்த ட்ரிப்பு போகிறேன். அகெயின் சென்னை டு பெங்களூர். அதுக்கப்புறம் லாங் ட்ரிப். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் பியூட்டிஃபுல் vlogs. சேனல் கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Do let me know your thoughts in the comment section. Connect with me through Instagram, Kvlogs, KVLOGSS. If you have any questions, any queries on the route, the petrol expenses, please send me a hi on Instagram. Descriptionல லிங்க் கொடுக்குறேன். நிறைய பியூட்டிஃபுல்லான பிக்ஸ் இருக்கு. ஸோ ஃபைனல் பிரேக் எடுத்தாச்சு. ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் எடுத்தாச்சு. இன்னும் அப்ராக்சிமேட்டாக அரவுண்ட் 80 to 90 கிலோமீட்டர்ஸ் டு ஹோம். ஸோ அடுத்த பிரேக் தேவைப்படாது. நான் ஸ்டாப்பாக வீட்டுக்கு போயிடலாம். எவ்வளோ நாளைக்கு இந்த இடம்லாம் இப்படியே அழகாக இருக்கும்னு தெரியல. ரியல் எஸ்டேட்லாம் பூமாக ஆரம்பிச்சிச்சுன்னா கஷ்டம்தான். எல்லாமே பிளாட்டாக மாற்றி விற்றுருவாங்க. பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு ஐடி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. பட் இப்படி இருந்தது தான் அழகு. ஆல்ரெடி நிறைய வில்லேஜஸ் அழிஞ்சிடுச்சு ஈஸியாக டெவலப்மெண்ட்னு சொல்லி. ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்வாயன்மெண்ட்ன்றது வந்து கண்டிப்பாக தேவை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு நம்மளால் என்வாயன்மெண்ட்டை கன்சர்வ் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு பண்ணியே ஆகணும். ட்ரீஸை பிளான் பண்ணுங்கள். அதாவது என்ஜிஓஸ் நிறைய இருக்குது. எப்படி நம்ம ஹைவேஸ் ஃபுல்லாக இல்லை இந்த மாதிரி ஊருங்க ஃபுல்லாகவே வந்து இப்படி ட்ரீஸை வச்சு அப்படியே க்ரீனரியாக நல்ல நிழலாக சூப்பராக இருந்தால் எப்படி இருக்கும்? சம்மராக இருந்தாலும் வின்டராக இருந்தாலும் கூலிங்காக இருக்கும். நிறைய வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கும். ரெயின்ஃபால் ஜாஸ்தி ஆகும். எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. பொல்யூஷன் வந்து எவ்வளோ, ஏர் பொல்யூஷன் வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணும். நல்ல ஆக்சிஜன் கொடுக்கும். ஆக்சிஜனை பற்றி சொல்ல தேவையில்லை. இப்போ கொரோனா வந்த பிறகு, கொரோனா செகண்ட் வேவ் வந்த பிறகு எல்லாருக்குமே தெரியும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதை விட இம்பார்ட்டண்ட் ட்ரீஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். லெஃப்ட் சைடில் தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ். இதுதான் வந்து பக்கிங்ஹாம் கனால்.
ஸோ கால்ட் பக்கிங்ஹாம் கனால் அந்த பிரிட்டிஷ் டைமில் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்கு. ஐ திங்க் யூஸ் டு சப்ளை ஃப்ரெஷ் வாட்டர். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து தேர் பிளானிங் டு ரிவைவ் திஸ். இந்த கனால் ரிவைவ் பண்ணி இந்த டூரிசத்தை ப்ரமோட் பண்ணால் செம்மையாக இருக்கும். கானத்தூர் மாயாஜால் இருக்குது. டுவர்ட்ஸ் மை left is மாயாஜால் மல்டிப்ளெக்ஸ். ஓப்பன் ஆயிடுச்சா? இல்லை, இன்னும் ஓப்பன் ஆகலை. லாஸ்ட் டோல்கேட் ஆன் ECR. So Sholinganallur signal. Okay, so it was yet another beautiful and comfortable ride. It was a short ride on 250 kilometers. So I hope you guys enjoyed this vlog. I have to go home, get fresh, and we'll have something. So thank you so much. Thank you so much for watching. Let me know your thoughts in the comment section, and I will see you guys in the next one. Stay safe, take care. Thank you for watching.